இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 நாட்கள் உணவு திட்டமுறை பார்க்க போகிறோம் 250 ரூபாயில். அதாவது நம்ம நல்ல பொருள்னு நினச்சி அதை நம்ம சத்தான பொருள் நினச்சி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அது சத்தான பொருள் கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஒரு 3 தப்பு பண்ணுறோம். அந்த 3 தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டாலே அந்த 3 தவறுகளில் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தவறுகள் நம்ம செய்யலாட்டி சிக்கனமாகவும் நம்ம சமையல் பண்ணலாம், சத்தான பொருளாகவும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு 7 நாள் உணவு திட்டம். நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அந்த வாரம், என்ன இன்னைக்கு அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வாரத்துக்கு 250 ரூபா சிக்கனோ மட்டனோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தக்கன 400 ரூபா அப்படின்னு நம்ம போட்டுக்கிடணும். சிக்கனமாகவும் சத்தான உணவாகவும் சாப்பிடணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 தவறுகளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிளான் இல்லாமல் நம்ம மார்க்கெட் போகிறது. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் நம்ம பிளான் போட்டு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு செலவை குறைக்க காரசாரமான உணவுகளும் சத்து இல்லாத உணவுகளையும் நம்ம சாப்பிட்றோம். செலவை குறைக்கிறதுக்காண்டி காரசாரமாக வச்சுக்கிட்டு அதில் சத்து இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதை நம்ம சாப்பிட்றோம். 3வது நம்ம எப்படி என்னென்ன வீணாக்குறோம், பருப்பு பயறு இதெல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வண்டு பிடிக்க வச்சுட்டு அதை வேஸ்ட்டாக தூர தான் போடுவோம். அதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள்னு நம்ம சாப்பிட்டாலே நமக்கு சிக்கனமாக இருக்கும். சத்தான பொருள் பயிர் வகைகள் அவ்வளோ இருக்குது, காய்கறிகளில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த சத்து இதில் மட்டும்தான் இருக்குது, பாதாமில் மட்டும்தான் இருக்குது, பிஸ்தாவில் மட்டும்தான் இருக்குது, அப்படி கிடையாது. நம்ம அதில் உள்ள சத்து இங்கே காய்கறிலையும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. நான்வெஜ் இல்லாத சத்து வெஜிடேரியனில் இருக்குது. அப்போ நான்வெஜ்லாம் சாப்பிடாம எத்தனையோ பேர் சத்தாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அவங்க நம்ம நான்வெஜ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெஜிடேரியன் எடுக்கிறதுனால அவங்க சத்தாக இருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா இந்த வாரத்துக்கு நம்ம என்ன போட்டு போகிறோம், காய்கறி கீரை அதுக்கு 100 ரூபா, சிறுதானியங்கள் பயிர் 80 ரூபா, இதர பொருட்கள் 70 ரூபா. நம்ம எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம எழுதி வச்சு நம்ம கொண்டு போயிடணும். இதுக்குள்ளே தான் நம்ம குறைக்கணும். காய்கறியும் நம்ம என்னென்ன வாங்கலாம், எப்படி கம்மியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். இப்போ 7 நாள் உணவு திட்ட முறையில் ஃபஸ்ட்டு நாள் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணலான்னு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுக்கோங்க. எப்படின்னா இந்த மாதம் செப்டம்பர் 9வது மாதம் கணக்கு வச்சுட்டு 7 நாள் கரெக்டாக இது செட் ஆகுதா இந்த மாதம் நீங்கள் பாருங்கள். செட் ஆச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுமான வீடியோக்கள் டெய்லி வரும். என்ன 7 நாள் என்ன 365 நாளுக்கும் நான் உங்களுக்கு உணவு திட்டம் நான் எழுதி தரேன். வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நாள் என்னென்னா இட்லி சாம்பார் காலையில். 2 நாள் நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ நம்ம ஆட்டி வச்சுக்கிடணும். அந்த ரேஷன் அரிசி போட்டிங்கனாலும் அது சிக்கனம் தானே, அதுலேயும் ரேட்டு நம்ம நல்ல அரிசி போட்டால் தான் செலவாகும். ரேஷன் அரிசி போட்டோம்னா செலவாகாது. அதனால் இட்லி சாம்பார் நைட்டுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி சட்னி, உருளைக்கிழங்கு லஞ்சுக்கு, தோசை, இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நாங்கள் சட்னி எதாவது வச்சா தான் சாப்பிடுவோம்னா ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த சட்னி தான் வைக்கணும் இல்லை, அது சட்னி வகைகளையும் சிக்கனமாக நம்ம எப்படி வைக்கலான்னு இருக்குது, அது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 2வது நாள் உப்புமா, ரவை உப்புமா, கோதுமை உப்புமா, நிறைய உப்புமா இருக்குது. அந்த மாதிரி உப்புமாக்கெல்லாம் நீங்கள் சேமியா உப்புமா, மேகி சாப்பிட்லாம். ஒரு சில மேகி சாப்பிடுவீங்க, வீட்லேயே கோதுமை மாவுலேயே மேகி செய்யலாம். யூடியூப்பில் இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது நமக்கு என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு. சாப்பாடோட வேறு ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. ஒரே சாப்பாடும் நம்ம சாப்பிடக்கூடாது. மத்தியானத்துக்கு அவியல், சாதம், ரசம். இந்த அவியலை நீங்கள் நைட்டுக்கும் வச்சுக்கணும் சேர்த்து. ரசமும் வேணால் வச்சுக்கலாம், அவியல் வச்சு ரசம் வச்சு கூட ஏதாவது குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நான் அவியல் வச்சுட்டு கூட்டு இந்த சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெண்பொங்கல் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெண்பொங்கலுக்கு பருப்பு சாதம், நிறைய சாதங்கள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். 3வது நாள் என்னென்னு பார்க்கலாமா? டே ஆஃப் 3 3வது நாள் கூழ் வகைகள் நம்ம சாப்பிட்லாம். அடுத்து கூழ்லாம் கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், நிறைய கூழ் வகைகள் இருக்குது. நான் இந்த கேப்பக்கூழ் தான் குடிப்பேன், அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் புளி சாதம், மத்தியானத்துக்கு புளி சாதம்,
பயிர், ஏதாவது ஒரு பயிர், பாசி பயிரோ அந்த தட்டைப்பயிரோ இந்த மாதிரி ஏதாவது பயிர் வகைகள் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை கூட்டு நீங்கள் அதனால் வைக்கனாலும் வச்சுக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு. நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா இல்லைன்னா சிக்கன். நான் வந்து நைட்டு சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா சிக்கன் வந்து நாங்கள் 100 ரூபா 150 ரூபாய்க்கு எடுப்போம். சிக்கன் வச்சு அன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிடுவோம். நாங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா 4 பேருக்கு, ஒரு 4 பேர் 5 பேருக்கு, சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஃபேமிலி, அம்மா அப்பா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வந்து 150 ரூபாய்க்கு எடுத்தாலே போதும். அதனால் சிக்கன் போட்டிருக்கேன். ஒரு கூட்டு ஃபேமிலி உள்ளவங்களுக்கு செட் ஆகாது. டே ஆஃப் 4 4வது நாள் பார்க்கலாமா? 4வது நாள் வந்து ரவை தோசை. மத்தியானத்துக்கு வந்து சாதம். என்னடா இதுக்கு எதுவும் எழுதலைன்னு பார்க்காதீங்க, சைடில் எழுதியிருக்கேன். சுண்டல் குழம்பு. நம்ம காலைக்கு வச்சாலே அது வந்து நைட்டு சாப்பாடுச்சு. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். நைட்டுக்கு காய்கறி சாதம்னா இந்த சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். தயிர் பச்சடி, முட்டை வச்சுக்கலாம், ஆம்லேட் இந்த மாதிரி எதாவது நம்ம வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். 5வது நாள் பார்க்கலாமா? 5வது நாள் வந்து இடியாப்பம், தேங்காய் பால். இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து பச்சரிசி வந்து கொடுப்பாங்க. நம்ம நல்ல அரிசி கம்மி பண்ணிவிட்டு கூட பச்சரிசி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டு தேங்காய் பால் வந்து இந்த இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் தான் செய்யணும் இல்லை, தேங்காய் ரேட்டு கூட இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நாங்கள் இடியாப்பத்துக்கு எல்லாமே வச்சு சாப்பிடுவோம். அடுத்து தயிர் சாதம். மத்தியானத்துக்கு தயிர் சாதத்துக்கு நீங்கள் ஊறுகாய், உருளைக்கிழங்கு ஏதாவது கூட்டு, நீங்கள் பீன்ஸ் கூட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்கள் ஏரியாவில் இந்த சீசனுக்கு எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த காய்கறிகள் வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் காய்கறிகள் வந்து மேக்ஸிமம் போடலை. ஏன்னா இந்த காய்கறிகள் வந்து ஒரு சில நேரம் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ரேட்டு கூட இருக்கும். முட்டைக்கோஸ்லாம் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் கம்மி. அதனால் நாங்கள் முட்டைக்கோஸ் வந்து அதிகம் வந்து வாங்குவோம். முட்டைக்கோஸ் வாரத்துக்கு 2 நாள் பொரியல், ஒரு நாளைக்கு வடை இந்த மாதிரி நாங்கள் வந்து போடுவோம். நைட்டுக்கு வந்து தோசை, அதாவது மத்தியானத்துக்கு கத்தரிக்காய் கூட்டு கூட வச்சு அதை நீங்கள் நைட்டுக்கும் வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். தயிர் சாதமும் கத்தரிக்காய் கூட்டும். அடுத்து டே ஆஃப் 6 6வது நாள் பார்க்கலாமா? 6வது நாள் என்னென்னா காலையில் பூரி சட்னி. வேணால் நீங்கள் வந்து சாம்பார், கடையில் சாம்பார் வைப்பாங்க, லைட்டாக பருப்பு போட்டு இந்த மாதிரி காய்கறி போடாமலே வைக்கலாம். மத்தியானத்துக்கு சாம்பார் சாதமும் வச்சுக்கலாம். காலையில் வச்சுருக்க நீங்கள் காய்கறி போட்டு காலையிலே வச்ச சாம்பாரை கூட நைட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நைட்டு வந்து கிச்சடி ப்ளஸ் சட்னி. காலையில் சட்னி வைக்கிறீங்களா அதை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த திட்டம் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் பூரி போட்டு சாம்பார் சட்னி வச்சுருவேன். வச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து சாதம் ப்ளஸ் அந்த சாம்பாரை வந்து சாப்பிட்ருவேன். நைட்டுக்கு அந்த சட்னி வந்து வச்சுருப்பேன். ஒரு நேரம் வதக்கி வைக்கிற சட்னி அப்படியே இருக்கும். நைட்டுக்கு மட்டும் சுட அரைச்சி சாப்பிடுவோம். இல்லைனா சட்னி வச்சுருப்பேன், சூடு பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிடுவோம். இப்படி தான் இந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7வது நாள் வந்து காலையில் ஆப்பம் ப்ளஸ் சென்னா மசாலா. மத்தியானம் வந்து சாதம், முட்டை குழம்பு. 3வது நாள் வந்து சப்பாத்தி. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, சென்னா மசாலா. காலையில் வச்சுருக்க சென்னா மசாலா நைட்டுக்கு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, உப்புமா, சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 3 நாள் வந்து கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் வந்து கீரை வகையை வளர்ந்து எடுத்துக்கோங்க. அது நம்ம வந்து உடம்புக்கும் நல்லது. அந்த திட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? 250 ரூபாயா, 500 ரூபாயா, 1000 ரூபாயா, என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க? அதிகமாக செலவு பண்ணுறீங்களா, கம்மியாக செலவு பண்ணுறீங்களா? கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உணவு திட்டமுறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம 250 ரூபாயில் வந்து சிக்கனமாக குடும்பத்தை நடத்த முடியும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.